வணக்கம் சர்மிளா. சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு முட்டு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் சென்னை எழும்பூரில் உள்ள சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களது முதன்மை கோரிக்கையானது சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதுதான். இதனால் இவர்கள் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது நேற்று டிபிஏ வளாகத்தில் அறவழி போராட்டம் நடத்த முயன்ற போது ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு பள்ளிகளில் 2009 மே 39ஆம் தேதி பணி நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும், அதே ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு மற்றொரு ஊதியம் என ஊதிய முரண்பாடு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் முரண்பாடுகளை கலைத்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என ஆசிரியர்கள் பல நாட்களாக போராடி வருகிறார்கள். தற்போது 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து இங்கே குவிந்து வருகிறார்கள். மேலும் போராட்டமானது மேலும் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் இந்த ஊதிய முரண்பாடு உருவானதாகவும் இந்தியாவில் எந்த ஊதிய குழுவிலும் இது போன்ற அநீதி நடக்கவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது ஆட்சிக்கு வந்தவுடன் ஊதிய முரண்பாடுகளை கலைப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் இப்போது டிபிஏ வளாகத்திலும் எங்களை போராடக்கூட உரிமை இல்லை என்றும் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக உச்சநீதிமன்றமே ஜனநாயகத்தின் குரல் மறுக்கப்படக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரல் ஒடுக்கப்படுகிறது என்றும் 8ஆம் வகுப்பு படித்தவர்கள் பெரும் ஊதியம் தான் எங்களுக்கு வழங்குகிறார்கள். அமைச்சர்களை பலமுறை சந்தித்தும் எங்களுக்கு முடிவானது தற்போது வரை எட்டவில்லை என்றும் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்பொழுது காவல்துறையினர் தொடர்ந்து குண்டுகட்டாக கைது செய்து வருகிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தில் தங்களது குழந்தைகளையும் அழைத்து போராட்டத்திலானது ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தமிழகம் முழுவதும் எங்களது போராட்டம் தீவிரமாகும் என்றும் ஊதிய முரண்பாடு தீரும் வரை போராட்டம் தொடரும் என்றும் போராட்டக்காரர்கள் தற்போது தெரிவித்து வருகிறார்கள். பத்துல போறாங்க.